வணக்கம் அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. அடிக்கடி உங்களை காலை பொழுதில் சந்திப்பதும், நடமாடும் தெய்வமாக நம்மிடை என்றைக்கும் விளங்குகின்ற நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றி சில அரிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதும் எனக்கு பெருமகிழ்ச்சி தருகிறது, பேருவகையை தருகிறது. இன்றைக்கு துன்பம் துடைக்கும் அன்பு என்கின்ற தலைப்பிலே ஒரு சின்ன நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நம்முடைய அன்புக்கும் மகாத்மாவினுடைய அன்புக்கும் என்ன வேறுபாடு? நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு அன்பு இருக்கிறது. அன்பு இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் சராசரி மனிதர்களாகிய என்னை போன்ற சராசரி மனிதர்களுக்கு அன்பு என்பது ஆள் சார்ந்திருக்கிறது அல்லது பொருள் சார்ந்திருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பு அதிலே இருக்கத்தான் செய்கிறது. நான் அன்பு காட்டினேன், எனக்கு என்ன கிடைத்தது என்கின்ற கேள்வி எழுகிறது. இன்னொன்று, ஆளுக்கு ஆள், பொருளுக்கு பொருள், நம்முடைய அன்பினுடைய விகிதாச்சாரமும் அளவும் தீவிரமும் கூட மாறுபடுகின்றன. இதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆள் பார்த்து அன்பு செய்வது என்று ஒன்று நமக்கு இருக்கிறது, அந்த குணம் இருக்கிறது. அந்த அன்பிலே ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அன்பிலே எதிர்பார்ப்பு இருந்தால் அது அன்பு அல்ல, வியாபாரம் என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார். இருந்தாலும் நமக்கு இருக்கிறது, நமக்கு அப்படி இருக்கிறது என்பதனால் அவர் அப்படி சுட்டி காட்டுகிறார். இன்னொன்று, ஆளுக்கு ஆள் அது மாறுபடத்தான் செய்கிறது. எல்லோரிடத்தும் ஒரே விதமான அன்பு செய்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? சொல்லவும் செய்கிறோம் சில சமயங்களில். அவையெல்லாம் ஒரு சொல்லாகுமா? ஆகவே ஆகாது. இப்படி நாம் இருக்கிறோம். ஒரு மகானுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மகா பெரியவருடைய அன்பு எப்படிப்பட்டது? என்னுடைய குருநாதருடைய பாஷையிலே சொல்வதானால், his love was neutral, pure love was his nature. தூய அன்பே அவரது இயல்பாக இருந்தது. எல்லோருக்கும் his love was neutralனா என்ன? இவன் மீது அதிகமாக அன்பு, இவன் மீது குறைவாக அன்பு ஒருபோதும் அவர்களுக்கு அது சாத்தியமே இல்லை. ஏன்னா தூய அன்பு அவர்களுடைய இயல்பு என்னும் பொழுது அதில் ஆளுக்கு ஆள் மாறுபடுவது என்பது சாத்தியமே இல்லை. வெயிலால் குளிராக இருக்க முடியாது இல்லையா? அதுபோல் அப்படிப்பட்ட மகான்களுடைய அன்பு என்பது எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை இன்னொரு விதமாக சொல்வதானால் ஈக்வி டிஸ்டன்ட் டு ஆல் என்று சொல்லலாம். எல்லோருக்கும் எல்லோருக்கும் சம தொலைவில் இருப்பவன் இறைவன் என்பது எப்படி உண்மையோ, எல்லோரையும் சமமாக பார்த்து ஒரே விதமாக அன்பு செய்கின்ற இயல்பு மகான்களுக்கு உரியது என்பதும் உண்மை. இதை வைத்துக்கொண்டு ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். மாயவரம் ஸ்ரீ சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் என்று ஒருவர், பெரியவருடைய அடியார்களில் அவர் முக்கியமான ஒருவர். அவருடைய சிறப்பு என்னவென்றால், ஸ்ரீமத் பாகவதத்தை மிக அழகாக அவர் உபன்யாசம் செய்வார். அதை நம்முடைய பெரியவரே கேட்டு பாராட்டி இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். பெரியவர் இவர் சொல்லுகின்ற ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க வரும் பொழுது கண்ணனே நேரில் வந்து கேட்பதாக ஸ்ரீ சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் நினைத்து கொள்வார் என்று கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒருவர், வேதாந்த சாஸ்திரத்தில் திளைத்தவர், ஸ்ரீமத் பாகவதத்தை உபன்யாசம் செய்வதே தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சாக கொண்டவர். ஒரு நாள் அவர் கண்ணீர் மல்க வருகிறார். ரொம்பவும் கண்ணீர் விட்டு கொண்டு அவர் வருகிறார். அந்த நேரத்திலே பெரியவரை காண்பது சற்று உகந்ததாக இல்லை. ஏனென்றால் அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற நேரம். அப்போது நம்முடைய கண்ணன் இருந்தார் அல்லவா? கண்ணன் இருந்தாலும் இவர் அழுது கொண்டே வருவது அங்கே இருப்பவர்கள், அங்கே ஸ்ரீகாரியம், கண்ணன், இவர்களுக்கெல்லாம் மனதை சங்கடப்படுத்தியது. அப்போது விஸ்வநாத ஐயர்னு நினைக்கிறேன், அவர் தான் இருந்தார். கண்ணனிடம் சொல்லி, எப்படியாவது பெரியவாள்கிட்ட சொல்லு, பாவம் இப்படி அழுதுன்னு நிற்கிறாரு, நம்ம இப்படி ஒரு கோலத்தில் இவரை பார்த்ததே இல்லை, நினைத்து கூட பார்க்க முடியாதே என்று சொல்லி அனுப்புகிறார். பெரியவர் ஓய்வாக இருக்கிறார். கண்ணன் அப்படி நிற்கும் பொழுது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாராம். இல்லை ஒன்றும் இல்லை, இது மாதிரி சிவராமகிருஷ்ண சாஸ்திரியார் வந்திருக்கார் மாயவரத்தில் இருந்து, இது அழுதுண்டே நிற்கிறார். எப்படி வந்தார்? நடந்து வந்தாரா, காரில் வந்தாரா? காரில் தான் வந்திருக்கார். அப்படியா? அப்போது அவரை காலை அலும்பிண்டு
பின்கட்டு வழியாக வர சொல்லு அப்படிங்கிறாராம். சரி, பின்கட்டு வழியாக வரும் பொழுது பெரியவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே ஒரு நெல்லி மரம் இருக்கிறது, நெல்லிக்காய் மரம். அந்த மரத்தடியிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். இவர் ஓ என்று கதறி எழுகிறார். யார்? வேதாந்தம் படித்தவர், ஸ்ரீமத் பாகவதத்தை உபன்யாசம் செய்வதே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருப்பவர். என்ன பிரச்சனையாம் அவருக்கு? சாஸ்திரிகளுடைய மாப்பிள்ளைக்கு ஒரு நுரையீரலை காணோம் என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி இருக்கும்? ஏதோ பிரச்சனைன்னு போயிருக்கிறார். அந்த ஸ்கேனுங்கெல்லாம் எடுத்து பார்த்தும் பொழுது நுரையீரலை காணும். இனி அவர் உயிர் பிழைப்பது அரிது. ஒரு மாதத்துக்குள், ஒரு மாதம் வரைக்கும் மேக்சிமம் அவர் இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கெடு வைத்து விடுகிறார்கள். அவர் ஆடி போய்விட்டார் சாஸ்திரிகள். பெரியவரிடம் ஒரு வரம் யாசிக்கிறார். என்ன நடந்தாலும் துக்கம் என்னை பீடிக்கக்கூடாது, நீங்கள் என்னை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சரீரமே போய்விட்டாலும் இந்த துக்கம் என்னை பீடிக்கக்கூடாது, நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனையோ எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் ஒரே டயக்னாசிஸ் தான் அப்படிங்கிறது. உங்களுக்கு வேதாந்தம் தெரியுமோன்னோ அப்படின்னு கேட்குறாரு. தெரியும். பயநாசனக, பகவான் பயநாசனக, இறைவன் என்பவன் அச்சத்தை தீர்ப்பவன், ஆண்டவன் அச்சத்தை தீர்ப்பவன், தெரியும் தானே, பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாராம். ஏன் கலங்குறேள்? மெஷின் பொய் சொல்லாதோ அப்படின்னு கேட்குறாராம். மெஷின் பொய் சொல்லாதோ அப்படின்னு கேட்குறாராம். அவர் புரியல. இல்லையே, எவ்வளவோ எடுத்து பார்த்துட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படியா, சரி அப்படின்னு பிரசாதத்தை கொடுக்குறார். பிரசாதம் வாங்கிட்டு சிவராம சாஸ்திரிகள் ஒரு மனசு நிம்மதியோடு அவரை பார்த்தாலே ஒரு நிம்மதி வரும் இல்லை? எத்தனையோ கேள்விகளோடு மகான்களிடம் வருகிறோம். அவரை ஒரு முறை பார்த்தாலும் அவர் நம்மை பார்த்தால் இன்னும் கேட்கவே வேண்டாம், எல்லா கேள்விகளும் காணாமல் போகும். எந்த பதிலும் பெறாமலேயே, எந்த தீர்வும் அவர் வாயிலிருந்து வெளிப்படாமலேயே ஒரு நிம்மதியை பெற்று போகிறோம். கடலுக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பதை போல இருக்கும் கடவுள் மனித வடிவில் வந்த அந்த மகான் முன்பு நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுதும். சரி, அவர் 15 நாட்கள் ஆகிறது. 15 நாட்கள் ஆன பிறகு அதே மாயவரம் ஸ்ரீ சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் பெரியவரை பார்க்க வருகிறார். அன்று அழுது கொண்டு வந்தவர் இன்றைக்கு இன்னும் அழுது கொண்டு வருகிறார். அன்றைக்கு அழுது கொண்டு வந்தார் அல்லவா, இன்னும் அழுது கொண்டு வருகிறார். அப்போ எல்லோரும் நிச்சயம் செய்து கொண்டு விடுகிறார்கள், அந்த மாப்பிள்ளை தவறி போயிருக்கக்கூடும் என்று. எப்படி இவரை தேற்றுவது? வேதாந்தம் படித்தவரை, பாகவதமே வாழ்க்கை என்று வாழ்பவரை எப்படி நாம் தேற்றுவது? இப்படி ஒரு இழப்பில் அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, நடக்க நடக்க பாதை நம்பிக்கைதான் கீதை என்று நாம் சொல்வதும், புத்தம் புதிய நிகழ்ச்சியான தர்மத்தின் பாதையில், ஆன் த பாத் ஆஃப் தர்மா, அந்த சத்தியத்திற்கு மறுபெயர் தான் தர்மம் என்கிறது அந்த உபநிஷத். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை மாலை 4:30 மணிக்கு அதே மாதிரி பெரியவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற நேரம், அதே மாதிரி பின்கட்டில் வர சொன்னடா மாப்பிள்ளை போயிட்டானா, என்ன சமாச்சாரமோ எழுதுட்டு வராங்கிறியே அப்படின்ட்டு லேசாக சொல்கிறாராம். அதுவும் அதே நெல்லி மரத்தடி, அந்த நெல்லி மரத்தடியில் உட்காந்தோடனே பெரியவா பெரியவான்ட்டு அழறாராம். நீங்கள் சொன்னது சரியாக போச்சு, என்ன அப்படின்னு கேட்டான். மெஷின் பொய் சொல்லாதோன்னு கேட்டேன், மெஷின் பொய் சொல்லியிருக்கு. திரும்பவும் போய் அவர் ஒரு பரிசோதனை பண்ணலான்ட்டு போனால் அந்த ஸ்கேனில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அவருக்கு அந்த பிரச்சனையே இல்லை என்று அந்த ஸ்கேனில் வந்து விட்டது. நுரையீரலை காணோம் என்று மெஷின் சொன்னது பொய் என்று மெஷின் மூலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது என்கிற. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி மாயம் நடக்கிறது பாருங்களேன். பொய்யுலகில் வாழ்ந்து பொய் சொல்வோர் மத்தியிலே பொய்யெல்லாம் பொசுக்குகின்ற பூரணர் பூத்தெழுந்தார். பொய்யுலகில் வாழ்ந்து பொய் சொல்வார் மத்தியிலே பொய்யெல்லாம் பொசுக்குகின்ற பூரணர் பூத்தெழுந்தார். பொய்யுள்ளே திக்கின்றி புரளும் மனிதரையும் மெய்யின் பால் ஈர்த்தார், மெய் சொல்ல வைத்தார். பொய்யறியா மெய்யுமறியா புலனில்லா எந்திரத்தை பொய் சொல்ல வைத்து பின் மெய் சொல்ல வைத்தாரே இல்லையா? முதல்ல அந்த மெஷின் பொய் சொல்லித்து, அப்புறம் அது மெய் சொல்லித்து.
ஒரு மெஷினுக்கு பொய் மெய் உண்டா? இருக்கு போல இருக்க. பொய்யறியா மெய்யறியா புலனில்லா எந்திரத்தை பொய் சொல்ல வைத்து பின் மெய் சொல்ல வைத்தாரே, ஐயனை அண்டும் அடியார் உயிர் காக்கும் அத்தனை மெய்யன்பினால் தொழுது மேநிலை எய்துவமே என்று சொல்ல தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் என்ன படிப்பினைகள் பார்க்கிறோம் அப்படி கொஞ்சம் பார்ப்போமா? அடியார்க்கு வேண்டியோரையும் காத்தருள்வது அவருடைய அன்பின் இயல்பு. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டீல், பேக்கேஜ் டீல். அது மாதிரி நாம் போய் அவரை பணிந்து அவரை சரணெய்தினோமானால் நம்முடைய குடும்பத்தார், அவர்களுக்கெல்லாம் அவருடைய ஈடுபாடு இருக்கிறதோ இல்லையோ, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றப்படுகிறார்கள் இல்லையா? நெல்லுக்கரைத்த நீர் வாய்க்கால் வழியோடு தான். அந்த மாதிரி அடியார்க்கு வேண்டியோரையும் காத்தருள்வது அவருடைய காரணமற்ற கருணையினுடைய இன்னொரு இயல்பாக இருக்கிறது. ஒரு துக்கத்தில் ஒருவர் ஆடி வரும் பொழுது அவர் வேதாந்த சாஸ்திரம் அறிந்தவராக இருக்கும் பொழுது இந்த வேதாந்தத்தை உணர்த்துவது. ஞாபகம் இருக்கா? அவர் மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்கும், நீ வேதாந்தம் படித்தவன் தானே, ஆண்டவன் அச்சத்தை தீர்ப்பான் என்பது உனக்கு தெரியும் இல்லையா, பகவான் பயநாசனக தெரியும் என்று உணர்த்துகிறார் பாருங்க. ஐயோ பாவம் இப்படி ஆச்சா, அதுவும் பண் ஹீ வில் சிம்பத்தைஸ் வித் அஸ். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், ஐ வில் சிம்பத்தைஸ் வித் யுவர் சாரோ பட் ஐ வில் நெவர் அக்செப்ட் தி கான்செப்ட் ஆஃப் சாரோ என்று சொல்லுவார். நீ துக்கப்படுகிறாய் என்பதனால் நானும் சேர்ந்து உனக்கு ஆறுதல் சொல்கிறேன், அடடா வேண்டாம் பாங்க வேணா கண்ணீர் கூட விடுகிறேன். ஆனால் துக்கம் என்பதை ஒருபோதும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அவருக்கு துக்கம் கிடையாது. பொய்யை பொசுக்கியவருக்கு, மெய்யாக விளங்குகின்றவருக்கு துக்கம் கிடையாது. நம்முடைய துக்கத்தில் அவரை பங்கு கொள்ள நினைப்பதும் தவறு. அப்படி கிடையாது, ஆறுதல் சொல்லுவார். 2, அடியார்க்கு வேண்டியவரையும் காத்தருள்வது. 2வது வேதாந்தத்தை உணர்த்துவது. இங்கே வேதாந்தம்னா என்ன? வாழ்வின் நிலையாமையை எப்பொழுதும் நினைவில் கொள்வது தான் வேதாந்தம். அது சாத்திரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு சத்தியம் எப்பொழுதும் யாருக்கு நிலையாமையை பற்றிய நீடித்த நினைப்பு இருக்கிறதோ அவனுக்குத்தான் மன நிறைவு இருக்கிறது, அவனுக்குத்தான் நிம்மதி பிறக்கிறது. அந்த நிம்மதி தான் நிறைவினுடைய சந்நிதி என்று நமக்கு பிறகு புரிகிறது. 3வதாக தான் செய்தோம் என்று இன்றி இருப்பது. இப்போ அவர்கிட்ட சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் வந்து நிலைமையை சொல்லி, மிஷின் பொய் சொல்லாதோ அப்படின்னா, அப்படி இல்லையே எல்லாம் ஒரே மாதிரி தானே சொல்றது என்று அவர் பதில் சொல்ல பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறார் அல்லவா, அவ்வளோதானே ஆச்சு. அதுக்கப்புறம் பொய் சொன்ன மெஷின் மெய் சொல்லுகிறது. திரும்பி அவர் வருகிறார், பகவான் நீங்கள் தான் என்னை காப்பாற்றினேன். ஆம், நான் தான் காப்பாற்றினேன். இன்றைக்காவது சொன்னது உண்டா? இன்றைக்காவது ஒரு நாள் எஸ் எஸ் ஐ ஹவ் சேவ்டு ஹிம், ஐ ஹவ் ப்ரொடெக்டட் யூ, ஏதாவது உண்டா? கிடையாது. நோ கிளைம்ஸ் அட் ஆல் என்பது தான் அவர்களுடைய மேன்மைக்கு ஒரு பெரிய நிரூபணம் இல்லையா? 4வதாக அடுத்த தலைமுறையை சிந்திக்க வைப்பது. இப்போ மாயவரம் ஸ்ரீ சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் ஒரு தலைமுறையை சேர்ந்தவர். அவருடைய மாப்பிள்ளை என்பவர் கட்டாயமாக அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர். அவரும் மகா பெரியவருடைய அடியாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படித்த குறிப்புகளில் அவை இல்லை. ஆனால் இப்படி ஒன்று நிகழ்ந்திருக்கிறது என்று இந்த செய்தியினுடைய, இந்த நிகழ்ச்சியினுடைய விவரங்களை அவர் அறிய வரும்பொழுது அவருடைய மனநிலையில் கட்டாயம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குமா இராதா? நீங்களே சொல்லுங்கள். சரி, அவர் பெரியவருடைய பக்தர் என்றே எடுத்துக்கொண்டாலும் அவருடைய பக்தி இன்னும் எப்படி பல்கி பெருகி இருக்கும் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள். பக்தர் இல்லை, வெறுப்பும் கிடையாது விருப்பம் கிடையாது, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறார் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எப்பேற்பட்ட மாற்றத்தை அவருடைய அறிவும் மனமும் அனுபவித்திருக்கும் என்பதையும் யூகித்து பாருங்கள். இந்த 4 படிப்பினைகளை நாம் இந்த நெகிழ்ச்சி மிக்க நிகழ்ச்சியிலிருந்து அறிந்து கொண்டு ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். புத்திசாலித்தனம், ஆச்சரியமான காரியங்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு மூலத்தையே காரணமாக உடையன. புத்திசாலித்தனம் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி என்று வைத்துக்கொண்டு, இன்டலெக்சுவல் அக்யூமென் வச்சுக்கோங்களேன். ஆச்சரியமான காரியங்கள், மிராக்கிள்ஸ் என்று நாம கருதுகின்றன எல்லாம். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ், இதெல்லாம் ஒரே மூலத்திலிருந்து தான் வருகிறது என்கிறார். அந்த மூலம் இந்த மூளைக்குள் புகுந்து நிகழ்வனதான் அல்ல எல்லாமே. அதே மூலம்தான் பிற மூளைகளுக்குள் புகுந்து நடக்கும் இவற்றை காண வைக்கின்றன, அறிய வைக்கின்றன, ஆச்சரியப்பட வைக்கின்றன, புரிய அமர்த்து கேட்கவும் வைக்கின்றன. அவரவர் மூளைக்கு உள்ளே அந்த மூலம் எப்படி செயல்படுகிறதோ அதை பொறுத்துத்தான் இவை விளைகின்றன என்பதை நாம புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ when you learn that everything hails from the same source, you ascribe all the happenings to that very source. அதற்கே தான் எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்க துவங்குகிறோம். அப்படி அர்ப்பணிக்க துவங்கும் பொழுது புற வாழ்க்கையிலே நமக்கு எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் சஞ்சலம் இல்லாமல் சலனம் இல்லாமல் இருப்போம். அகவாழ்வில்
என்றென்றைக்கும் நீடித்த சாந்தி பெறுவோம். அது வெளிப்படும் பொழுது இதமான ஆனந்தமாக ஒரு வீதியிலே மாலை பொழுதிலே அப்படி நுழைந்து கன்னத்தை வருடும் தென்றலாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அப்படியே அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.